வாசிங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோடு கூட. போதும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். இந்த பகுதியை நீங்க நல்லா கவனிக்க வேண்டும். நம்ம நேற்று தினத்திலே பவுலை குறித்து தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தாங்க. பவுல் அந்த பட்டணத்துக்குள்ளே நுழைகிறார். அந்த பட்டணத்தார் கடவுளுடைய வார்த்தையை கேட்க மனதில்லாமல் பவுலை அடிக்கிறார்கள். பட்டணத்திற்கு வெளியே கொண்டு தூக்கி போட்டார்கள். திரும்ப பவுல் எழுந்து பட்டணத்துக்குள்ள போய் ஆண்டவருடைய பணியை செய்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு சீசர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் தேற்றுகிறார். இதெல்லாம் நம்ம நேற்று தினத்திலே தியானித்தோம். ஆனா இன்றைக்கு இந்த அப்போஸ்தலர் 15:25 படி நம்ம ஆண்டவர் நம்மோடு என்ன பேச விரும்புறாங்கன்னா, இதை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும். இதுதான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு இந்த செய்திக்கு ஒரு சின்ன ஒரு தலைப்பு கொடுப்போம். அப்படின்னா, ஆண்டவருடைய நாமத்திற்காக சாட்சி உள்ள வாழ்க்கை என்ற தலைப்புல நீங்க குறிப்பு எடுக்கிறவங்க அதை தலைப்பை போட்டுக்கிறீங்க. ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, இங்கே பவுலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக பவுலை பார்த்து ஒரு நல்ல ஒரு சாட்சி வருகிறதை பாருங்கள். பவுலும் பர்னபாவை குறித்து ஒரு சாட்சி வருகிறது. அவர் கர்த்தருடைய நாமத்திற்காக தங்களுடைய பிராணனை, தங்களுடைய ஜீவனை கூட அவர்கள் பணயம் வைத்தார்கள், ஒப்பு கொடுத்து துணிந்து நின்றார்கள் என்பதை பவுல் சொல்லல, பர்னபா சொல்லல. எல்லா சீசர்களும் அப்போஸ்தலர்களும் அங்கே வார்த்தையை உச்சரிக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பவுல் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பின் அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற சமயத்தில் அவருக்கு ஒரு சாட்சி வருகிறது. அவர் கர்த்தருக்காகவே அவர் எதையும் செய்வார் ஐயா. கடவுளுக்காக தன் ஜீவனை கூட அவர் கொடுக்க அவர் தயங்க மாட்டார். அவர் கடவுளுக்காக அவர் எதையும் செய்யக்கூடிய ஒரு மனுஷன் என்று பவுலையும் பர்னபாவையும் குறித்து அங்கே ஒரு நற்சாட்சி உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவருக்காக செயல்படுகிற சாட்சிகளை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க 2 விதத்துல சாட்சிகளை பார்க்க முடியும். உலகத்தில் உள்ளவர்களுக்கு சாட்சி சொல்லுவார்கள். பாருங்கப்பா, அவங்க இந்த தொழில ஆரம்பிச்சாங்க, ஓஹோன்னு வந்துட்டாங்க, அப்படி வந்துட்டாங்க, இப்படி வந்துட்டாங்கன்னு சொல்லி சில நேரங்கள்ல சில சாட்சிகள் சொல்லுவார்கள். ஆனா ஆவிக்குரிய ரீதியில நீங்க கவனிச்சீங்கன்னா, அவங்க கடவுளுக்காக எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார்கள், ஆண்டவருக்காக எதெல்லாம் செய்கிறார்கள், ஆண்டவருக்காக எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறார்கள், எதை செய்தாலும் கர்த்தருக்காக அவர்கள் தாராளமாய் செய்யக்கூடியவர்கள் என்பது ஒரு சாட்சி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நற்சாட்சி பெற்றவர்களாய் இருக்கிறோமா? நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய சபையிலே நாம் அங்கத்தினர்களாய் ஆண்டவராகிய தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அதற்கு நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல அவன் கடமை உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஸ்நானம் பெற்றவர்கள் தான், அபிஷேகம் பெற்றவர்கள் தான், திருமுழு பெற்றவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருக்காக நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக, ஆண்டவருக்காக நாம் நிலைத்து நிற்கிறவர்களாக, ஆண்டவருக்காக நாம் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நாம் நிற்கக்கூடியவர்களாய்
இருக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க யோசேப்பையும் தானியேலையும் எடுத்துக்கொள்ளுங்க, மற்றவங்களே விட்டுருங்க. யோசேப்பை கவனிச்சாலும் தானியேலை கவனித்தாலும் யோசேப்புக்கும் நெருக்க வந்தது, தானியேலுக்கும் நெருக்க வந்தது. ஆனா 2 பேரும் நெருக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். ஏன் படுகிறார்கள்? எதற்காக படுகிறார்கள்? யாருக்காக இந்த ஒடுக்கப்பட்டார்கள்? கடவுளின் நாமத்திற்காக. கடவுளுக்காக அவர்கள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டார்கள். ஆகிலும் அவர்கள் ஒடுக்கப்பட்டாலும் நெருக்கப்பட்டாலும் அவர்களே மற்றவர்களுக்கு நாங்கள் நெருக்கப்படுகிறோம் என்று சாட்சி சொல்லவில்லை. இவர்கள் 2 பேரையுமே வேதாகமம், இயேசு கிறிஸ்துவே, அவருடைய பரிசுத்தமான வார்த்தை நமக்கு சாட்சி கொடுக்கிறது. இன்னைக்கு யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே, நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் நீங்கள் ஆலயத்துக்கு போறீங்க? எத்தனை வருடங்களாய் சர்ச்சுக்கு வர்றீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒரு சாட்சி இருக்கிறதா? ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்றீங்களா? உங்களை பார்த்து சொல்றாங்களா, இவங்க ஆண்டவருக்காக எதையும் அவர்கள் தியாகம் பண்ணுவார்கள், இவர்கள் ஆண்டவருக்காக எதையும் செய்வார்கள் என்று மற்றவர்கள் சாட்சி சொல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். அங்கே அதைத்தான் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாயிருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோடு கூட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பர்னபாவோடும் பவுலோடு கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, ஐயா இவங்க நல்ல கர்த்தருக்காக வைராக்கியமானவர்கள், இவர்கள் கர்த்தருக்காக நல்ல வைராக்கியமானவர்கள். இன்னைக்கு என் அன்புக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? என் மனைவி கடவுளுக்கு பிரியமானவர்கள், என் கணவர் கடவுளுக்கு பிரியமானவர், என் பிள்ளைகள் கடவுளுக்கு ஏற்றவர்கள், சாட்சி கொடுக்க முடிகிறதா? நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்க கூட வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது உங்களுடைய வேலை அந்த எஜமான், அமேன் சோதரம், நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடிகிறதா? இந்த ஆள் என்னிட வேலைக்கு வந்ததுக்கு பிறகு என் கம்பெனி, என் பிசினஸ், என் தொழில் விருத்தி அடைந்திருக்கிறது என்று சாட்சி கொடுக்க முடிகிறதா? இவர் உண்மையான மனுஷன் என்று சாட்சி கொடுக்க முடிகிறதா? நீங்க இருக்கிற வீடு, உங்க சமுதாயம், நம்முடைய சமுதாயம், நம்முடைய தெருக்களிலே நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்மை குறித்து நல்ல சாட்சி இருக்குதா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு உலகத்திலே நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு திருமணம் ஒழுங்கு செய்யும் பொழுது ஒரு பிள்ளைக்கு ஒரு பையனை இப்ப முடிக்கிறாங்க பார்க்கணும் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, பெண் வீட்டு ஆட்களும் சரிதான், பையன் வீட்டு ஆட்களும் சரிதான், அந்த பக்கத்து வீடுகள் பக்கத்துல இருக்கிறவங்கள போய் விசாரிப்பாங்க. இந்த வீட்டுல இருக்கிற பையன் நல்ல பையன் தானா, இந்த புள்ள நல்ல புள்ள தானா, அந்த புள்ள குணம் எப்படி அப்படின்னு விசாரிப்பாங்க. அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உலகமே அப்படி விசாரிக்கு. இன்னைக்கு நம்ம பக்கத்துல இருக்கிறோம், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க அநேகர், அவர்கள்ட்ட போய் இன்னைக்கு யார் கேட்டாலும் நம்மை குறித்து ஒரு நற்சாட்சி சொல்ல முடியுமா? நம்மை குறித்து கேட்கிறாங்க, நாம் மற்றவங்க மத்தியில சாட்சி உள்ளவங்கள இருக்கிறோமா? இவங்களா எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனை, இவங்க சத்த வீதிகளிலே கேட்கப்படுகிறது, இவங்க குடும்பத்துக்குள்ள பலவிதமான குழப்பங்கள், எப்ப பார்த்தாலும் வாயை திறந்தால் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லுகிறார்கள், வெளியிடத்துக்கு வந்தா வெளியே வந்தாலும் சண்டை போடுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் கடவுளுக்காக பர்னபாவும் சோதரம் பவுலும் சாட்சி உள்ளவர்களாய்
வாழ்ந்ததை போல நாமும் சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். வேகமாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு நாம் சாட்சியாய் இருக்கும்போது என்ன நடக்கும்? 2 காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2 காரியம். 1, கர்த்தருக்கு நாம் சாட்சி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு 2வது அந்த 2 காரியத்தை நம்ம மனதில் வைத்து நம்ம இப்போ ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கவனிக்க போகிறோம். நாம் கடவுளுக்காக சாட்சி உள்ளவர்களாய் வாழும் பொழுது என்ன நடக்கிறது? ஒரு 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. இவ்விதமாய் வாழுகிற உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு நாம் சாட்சி உள்ளவர்களாய் நிற்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக இந்த வசனத்தின்படி மற்றவர்கள் கடவுளை மகிமைப்படுத்துவார்கள். இதுதான் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. என் அன்புக்குரியவர்களே, அன்பான தேவ பிள்ளைகளே, கடவுளுக்கு நாம் சாட்சி உள்ளவர்களாய் நிற்கும் பொழுது என்ன நடக்கும்னா, மற்றவர்கள் கடவுளை மகிமைப்படுத்துவார்கள். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, தானியேல் சிங்கக்கவியிலே போடப்படுகிறார். ஆனால் சிங்கக்கவியில போட்டதில் இருந்து சிங்கக்கவிலிருந்து தானியேலை மீட்டெடுக்கும் வரையிலும் அந்த ராஜாவுக்கு தூக்கமே வரல. ஏன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் ஒரு நல்ல மனுஷன் அல்லவா? பொறாமையின் காரணத்தினால் அவர் சிங்கக்கவியில் போடப்பட்டிருக்கிறாரே. பாருங்க, அந்த ராஜா சிங்கக்கவியில் வருகிறான். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிவித்தாரோ என்று அவர் கேட்கிறார். யோசித்து பாருங்களேன். அங்கே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. தானியேலை மீட்டெடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்புக்குரியவர்களே, நாம் எல்லா இடத்திலும் கடவுளுக்கு நாம் சாட்சியாய் இருக்கும் பொழுது மற்றவர்கள் நம் மூலியமாய், நம்முடைய சாட்சிகள் மூலியமாய், நம்முடைய செய்கை மூலியமாய் மற்றவர்கள் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். சரி, எனக்கு நேரம் இல்லாததுனால நான் வேகமாய் சொல்லுகிறேன். நாம் எப்படி சாட்சியா இருக்கணும் தெரியுமா? நம்ம எப்படி சாட்சியா இருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு 2 காரியத்தை சொல்ற, குறிச்சுக்கிறேங்க. 1, நல்ல செயல்களை செய்து சாட்சியா இருக்கணும். நல்ல காரியத்தை பண்ணி நம்ம சாட்சியா வாழணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். நல்ல காரியத்தை செய்யணும். நல்ல காரியங்களை செய்து நம்ம ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். யாரா இருக்கட்டும், உங்க பக்கத்து இடங்களா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், திருச்சபைக்கு வரும் பொழுது அல்லது எங்க போனாலும் நல்லதை செய்யுங்க. யாருக்கு எந்த கேடு செய்ய நினைக்க கூடாது. யாருக்கு எந்த பொல்லாப்பு செய்ய நினைக்க கூடாது. யாருக்கு தீமை செய்யக்கூடாது. நல்ல காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவ பிள்ளைகளே, நாம் இருக்கும் இடத்திலே சாட்சி உள்ளவர்களாய் நிற்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். சாட்சி உள்ளவர்களை கர்த்தர் விடுவிப்பார். தானியேல் விடுவிக்கப்பட்டார். யோசேப்பு உயர்த்தப்பட்டார். நீங்க சாட்சி உள்ளவங்களாய் நிற்க வேண்டுமானால் நல்ல செயல்களை செய்யுங்கள். நல்ல காரியங்களை செய்யுங்கள். 2வதாக,
கடவுளின் அன்பையும் போதனைகளையும் பின்பற்றி ஆண்டவருக்கு நாம் சாட்சி உள்ளவங்களாய் வாழ வேண்டும். தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி சாட்சியா இருக்க முடியும்? கடவுளுடைய அன்பை அனுபவித்து கடவுளுடைய போதனைகளை நாம் பின்பற்றி நாம் ஆண்டவராக இயேசுவுக்கு நாம் சாட்சி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அன்பா இருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக அன்பா இருக்கிறீங்களா? ஒரு தேவ பிள்ளை கடவுள் மேல அன்பா இருப்பாங்கன்னா அவங்க சுபாவம் மாறும், அவங்க குணாதிசயங்கள் மாறும். அவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அவர்கள் கர்த்தருக்காக செயல்படுவார்கள். என் அன்பான தேவ பிள்ளைகள், அன்பும் அவருடைய போதனைகளையும் பின்பற்றுங்கள். நாம் இருக்கும் இடத்திலே நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். உங்க குடும்பம், சமுதாயம், திருச்சபையில சாட்சி உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு கிருபை தந்து நடத்துவார். இரண்டாவதாக 118வது சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, கர்த்தருக்கு நாம் சாட்சியா இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மற்றவர்கள் நம்மை குறித்து பயம் அமிர்தம் நிறைந்த மரியாதையோடு நடந்து கொள்வார்கள். இது தேவன் தருகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்க சாட்சி உள்ளவங்களா இருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு முன்னால எதிர்த்து பேசுறவங்களா இருக்கலாம், நமக்கு விரோதமாய் சத்துருக்களை எழும்பி நிற்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் பயம் நிறைந்த மரியாதையோடு உங்களுக்கு முன்னால கர்த்தர் அவர்களை நிறுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வோம் என்றால், சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கும் என்றால், சாட்சி உள்ள ஜீவி இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு விரோதம் அளிக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் பயம் நிறைந்த மரியாதையோடு உங்களுக்கு முன்னால கர்த்தர் அவர்களை நிறுத்துவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ள கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எதிர்த்து நின்றவர்கள், உங்களை பயமுறுத்தியவர்கள், உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் பயம் நிறைந்த மரியாதையை ஆண்டவர் உங்களுக்கு முன்னால அவர்கள் காண்பிக்க தேவன் அனுக்கிரகமான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளை, நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களாய் மாற வேண்டும். சரி, நல்ல கவனிங்க. நாம் எப்படி மற்றவர்களுக்கு முன்பாக இருக்கணும் தெரியுமா? மற்றவர்கள் நம்மளை மரியாதையோடு அழைக்கிறார்கள், நமக்கு நல்ல மரியாதை கொடுக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு முன்னால, அந்த மாதிரி ஜனங்களுக்கு முன்னால நாம் எப்படி இருக்கணும்? ஒரு 2 காரியத்தை சொல்றேன், நல்ல கவனிங்க. நம்மை போலவே மற்றவர்களை நேசிக்க வேண்டும். அப்பதான் மற்றவர்கள் நம்ம மேல ஒரு நல்ல மரியாதை வைப்பார்கள். எப்ப பார்த்தாலும் யாரையாவது கடிந்து கொண்டுட்டே இருங்க, எரிஞ்சு 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 மற்றவங்களை பேசி பாருங்க, கட்டாயமா நம்ம மேல ஒரு அன்பு வராது, அவங்களுக்கு ஒரு நேசம் வராது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்மளை குறிச்சு ஒரு நல்ல மரியாதை அவங்களுக்கு வராது. நம்மை குறித்து கெட்ட எண்ணங்கள் அவங்க வந்துடும். அவனுடைய பிள்ளைகளே, நம்மை குறிச்சு மற்றவங்களுக்கு ஒரு மரியாதை வரணும். பேசலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லணும், நம்ம வெளியே போனாலே கையெடுத்து கும்பிடும், நல்லா இருக்கீங்களா ஐயா? கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜெபிங்க சிஸ்டர், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லணும்னா மற்றவர்கள் நேசிக்க பழகணும். நேசிங்க. வீட்டுக்குள்ள ஒரு நேசம் இருக்குதா? திருச்சபைக்கு வரும் பொழுது ஒரு நேசம் இருக்குதா? வெளியிடங்கள்ல வரும் பொழுது, சமுதாயத்துல நீங்கள் புழங்கும் பொழுது மற்றவரோடு நல்ல ஒரு நேசிக்கிற தன்மை இருக்குதா? உங்களை போல மற்றவங்க நேசிங்க.
அதான் பைபிள் சொல்லுகிறது. நம்மை போல பிறரை நேசிக்கணும். நம்மை போல, நம்ம எவ்வளவு நேசிக்கிறோம் இல்லையா? நம்மளை சாதாரண நம்மள அதிகமா நம்ம நேசிக்கிறோம், நம்மள அதிகமா நம்மளை பராமரிக்கிறோம். மற்றவர்களை நம்ம விட அதிகமாய் நேசிங்க. இரண்டாவது, மற்றவர்கள் நமக்கு செய்த தவறை மன்னித்து விடுங்கள். அப்போ நம்ம சாட்சி உள்ளவர்களாய், ஆமென், மனிதர்களுக்கு முன்னால கடவுள் நம்மளை அற்புதமான மனுஷர்களாய், ஒரு நல்ல மரியாதை, ஆமென் சுத்திரம், நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு தர வல்லமை உள்ள தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவ பிள்ளைகளே, மற்றவர்கள் நமக்கு செய்த தவற மனசுல வச்சுக்கிட்டே இருக்க கூடாது இல்லையா? ஒரு ஆள் நமக்கு துரோகம் பண்றாங்கன்னா அதையே நினைச்சிட்டே இருங்க, அவங்கள பழி வாங்குற எண்ணம் வந்துடும். இது பிசாசு தந்துரும். இயேசு கிறிஸ்து பிசாசு தள்ளினால, இயேசு கிறிஸ்துவையும் அவன் போக்கஸ் பண்ணல, இன்னைக்கு மனு குலத்தை அவன் அழித்து கொண்டிருக்கிறான் பிசாசு. ஆனா அவன் செய்த தவறு அவனுக்கு தெரியாது, அவன் யோசிக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம தவறு நம்ம யோசிக்கிறது கிடையாது, அடுத்தவங்களையே நம்ம குற்றப்படுத்துது, அடுத்தவங்களையே காயப்படுத்துவது, அடுத்தவங்க ஒரு தவறு செஞ்சுட்டாங்களா, நமக்கு விரோதம் எழுப்பிட்டாங்களா, அதை மன்னிக்கிறதே கிடையாது. ஆனா நம்ம நிறைய விஷயங்கள ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நடப்போம். ஆண்டவர் நம்மளை மன்னிக்கணும், ஆனா நம்ம மற்றவங்களை மன்னிக்க முடியாத ஒரு தன்மை. இதை மாறணும் தேவ பிள்ளைகளை. ரெண்டு காரியத்தை நான் கடைசி சொல்லிக்கிறேன். நம்மை போல மற்றவங்களை நேசிங்க. மற்றவர்கள் நமக்கு செய்த துரோகங்களை, ஆமென், தவறுகளை மனப்பூர்வமாய் மன்னித்து விடுங்கள். நாம் இருக்கும் இடத்திலே கர்த்தருக்காக சாட்சியாய், நாம் இருக்கும் இடத்திலே சாட்சியாய் வாழ ஆண்டவர் கிருபை தருவார். சாட்சியாய் வாழும் பொழுது நம் மூலியமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறார். சாட்சியாய் வாழும் பொழுது நம்மளை காண்கிறவர்கள் பயம் நிறைந்த மரியாதையோடு நம்மளை அன்போடு நேசிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூட